என்னுடைய மன மகிழ்ந்து அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். எண்ணம் போல் செய்யமா, தடை என்பதே கிடையாது. அப்படி ஆகட்டும் ஆகட்டும். இளவரசி அம்மா, உன்னுடைய பெயர் என்ன? அம்மா, என்னுடைய பெயர் தான் கற்சிலை அம்மா. அப்படியா? ஆமா. பெயருக்கு ஏற்ற உருவம், அப்படியா? உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு, அழகுக்கு ஏற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அதனால என்னுடைய மனம் மகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். என்ன தெரியுமா? நான் குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தாரம் அழகை எனக்கு கொடுத்தார். இப்பொழுது இந்த முத்தாரம் அழகை உனக்கு நான் தரப்போகின்றேன். நீங்க பாருங்க, இதுவரை எத்தனையோ நாட்டியம் ஆடி இருக்கமா, ஆனா இப்படியாப்பட்ட பரிசு நான் பெற்றதே கிடையாது. அதனால இந்த பரிசு வாங்க வேண்டும் என்றால் நான் கொடுக்கக்கூடிய பரிசு பெற்றுக் கொள்ளுங்க, அப்பொழுது நான் வாங்கிக் கொள்றேமா. போதும், நிறுத்தும் உன்னுடைய வார்த்தையை. என்னமா? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்து தான் பிழைக்கும், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் அல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்க தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். நீ இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கிறேன். அப்படியா? சரி. என்ன மூடி வச்சிருக்கிற? இதுவாமா? இதாங்க, இதான் பரிசு. இது என்ன தெரியுமா? இதுதான்மா பல வாழையில சொல்லக்கூடிய முக்கணி சாரி. அப்படியா? இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? ஆமா, இந்த பழரசத்தை நீங்கள் அருந்தினால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. என்றுமே இந்த இளமை எங்களோடு இருக்குமாமா. அப்படியா? என்னுடைய நலம் கருதி எனக்கு தரேன். உண்மைதான். என் மேல எவ்வளவு பாசம் எனக்கு. சரி, இருந்தாலும் அப்படி ஒரு புறமாக நிறுத்தட்டும். அண்ணா, அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறாள். வாங்கி ஒருபோதும் பழக்கமில்லைங்க. நான் எவ்வளவு சொன்னேன், அவ ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கிறா. நான் என்ன செய்யறது? ஆமா, அந்த பெண் என்ன பரிசு கொடுத்தா? இதுதான் அந்த பரிசு. என்னம்மா இது? அண்ணா, என்ன தெரியுமா? என்னம்மா? மாப்பழா வணங்க என்று சொல்லக்கூடிய முக்கண்ணி பழரசம். அப்படியா? அது மட்டும் கிடைக்காது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை அருந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியாம்மா? வயதே ஆகாது. அந்த பெண் உனக்கு கொடுத்தா நீயே அருந்துமா? அத என்னம்மா? மண்டு ஏம்மா ஆள பாருங்கல்ல. அண்ணா, நான் யார் உனக்கு? என் தங்கை, என் நாட்டு இளவரசி நீ. அது மட்டுமா? நான் இதே நாட்டுல வாழ போறவளா? ஒருபோதும் இல்லை. கிடையாது. ஆமாம்மா. அண்ணா, நான் திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்து வீட்டுக்கு போக போறேன். நீங்க யாரு? என் நாட்டு மன்னன். இளமையா இருக்கலாம். ஆமாம்மா. எப்பயும் இளமையோடு இருந்து இந்த நாட்டை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அரசாட்சி செய்து வர. நீ சொல்ல வந்தது புரிந்து விட்டது. இது அறிந்தினால் இளமையாக இருக்கலாம். இன்றுமே நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். அவ்வளவுதானே? குடும்பம் குடிக்க போறோமா? மிச்சம் வைக்காம குடிச்சிடலாம். என்னம்மா இது ஒரே நெறியா இருக்குது? அண்ணா, அது பழரசம் அப்படிதான் இருக்கும். ஒண்ணு ஆகாது, நீங்க குடிங்க. ஆபத்து என்பதே வராது. ஆபத்துல வராது. அப்படிதான் இருக்குமா? ஆமா. இது நீ குடிச்சிருக்கிறேம்மா? கிடையாதுண்ணா, அதனுடைய வாசனை ஒரு மாதிரி. சரிம்மா. ஆமா, ரொம்ப நெடியா இருக்கானா? அப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்சம். சரி, குடிங்க. நான் இங்கதான் இருக்கிறேன், நான் எங்கேயும் போகல. ஐயோ, என்ன நான் தள்ளாடுறேன்? இதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கா? அப்படின்னா குட்டுருங்க, நான் வேண்டாம் அதிகமா. அண்ணா, ஏதாவது ஏற்பட போது நான் வேண்டாம். அதோ நிற்கின்ற அங்க இருக்கிற அண்ணா. அண்ணா, என்ன பண்றீங்க? எவ்வளவு அழகாக இருக்கின்றார். எப்போ இவனை பார்த்தீங்களோ அப்போதே உண்மையை நான் ஆசைப்பட்டு விட்டேன். அப்படியா? வாழ்ந்தால் நான் 3 நாள் வாழ போகின்றேன். அது ஆதியமாக
வருகிறார்கள். கேவலம் யாருன்னா என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியம் ஆட வந்தேன் ஒரு தாசி, ஒரு வேசி, ஒரு இந்த அரண்மனையில் எத்தனையோ பேர் அமர்ந்து இருக்கிறாங்களே. உன்னுடைய தங்கச்சி என்ன பார்த்து தாசி வேசின்னு சொல்லிட்டாலே. இந்த ஒரு ஆம்பளைங்க பார்த்துட்டாங்களே. இதுக்கப்புறம் எனக்கு யாருங்க திருமணம் செய்துப்பாங்க? விடுங்கண்ணே, சாமிட்டு விடுங்கண்ணே. எப்போது உன்னை பார்த்தேன் அப்போது உண்மையை நான் ஆசைப்பட்டு விட்டேன். அப்படியா? அவளை பார்த்து தாசியை வேசியை நுழைத்து விட்டார். ஆமா. எப்போது சபையிலே இத்தனை பேருக்கு அமர்ந்திருக்கும் சபையிலே உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். இப்பொழுது உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். இருந்தாலும் இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். அது மட்டும் கிடையாது. இந்நாட்டு மகாராணி உங்களுக்கு மனைவி, உங்க தங்கச்சிக்கு அண்ணி. ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்ல சொல்லுங்க. இவ்வளவுதானே? தங்க தட்டு தாட்டுறங்க. அப்படியே இத்தனை பேருக்கு அரசவையில உன் கரமிட்டு அடித்து விட்டாய். என் நாட்டு மன்னன் நான் தவறு செய்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? அண்ணா, நீங்கள் செய்தது தவறு என்று தனிமையில் சென்று என்னை அழைத்து பேசியிருக்க வேண்டும். போனால் போகட்டும், கரமிட்டு அடித்து விட்டாய். அதனாலும் ஒரு பெண்ணாக பிறந்தவளை தாசியே வேசி என்று உரைத்து விட்டாயே. இனிமேல் அந்த பெண்ணை யாரை திருமணம் செய்து கொள்வார்கள்? அதனால் அவளை பார்த்தேன், அவள் மீது ஆசைப்பட்டு விட்டேன், அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். கோபுரம் எங்கே, குப்பை மேடு எங்கே? உனக்கும் அவளுக்கும் நீதி வைத்தால் கூட எட்டாது. அண்ணா, உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்களா நீங்கள் இப்பேற்பட்ட காரியத்தை செய்யலாமா? நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்து தங்களை இழிவாக பேச மாட்டார்களா? இந்த இழிவான சொல்லு ஒரு நாட்டு மன்னருக்கு தேவையா? வேண்டாம் அண்ணா, உனக்கு ஏற்றவர்கள் கிடையாது. அண்ணா, உன்னுடைய மனதை மாற்றி காதலுக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதமில்லை. அறி அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். அவளை அண்ணி என்று சொல்ல முடியுமா? இருந்திருந்தால் என்னுடைய கருத்தினாலே உங்களுக்கு திருமணத்தை செய்து வைத்திருப்பேன். அவள் யாருன்னா நல்லவள். அவள் ஒரு தாசி.